பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம 40 டேஸ் ப்ரேயரில் டே 39 இருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஆமாங்க. இன்னைக்கு இயேசு செய்த அற்புதங்களில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 குஷ்டரோகிகளோட கதை தாங்க. ஸோ 10 குஷ்டரோகிகள் எப்படி குணமாக்கப்படுறாங்க, அதில் பூரண குணம் ரட்சிப்பு யாருக்கு கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி நம்ம எங்கே பார்க்கலாம் வேதத்தில் அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்குங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கலிலியா நாடுகளின் வழியாக நடந்து போக கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறாரு. 10 குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த குஷ்டரோகிகளை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் போய் ஆசாரியன் இடத்துல இதை காண்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறாங்க. போகும்போது வழியிலேயே அவங்க சுஸ்தமாக்கப்படுறாங்க. தன்னுடைய குஷ்டரோகங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது. ஸோ இப்போது அதில் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் குணமடைந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இயேசுவின் இடத்துல போகிறான். எதற்கு அப்படின்னா நன்றி சொல்ல போகிறான். அங்கே இயேசுவின் இடத்துல போயிட்டு இயேசுவையும் தேவனையும் மகிமைப்படுத்துகிறாங்க. ஸோ தேவனை மகிமைப்படுத்தும் போது அங்கே இயேசப்பா கேட்குறாங்க, சுகமானது 10 குஷ்டரோகிகள் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்நியனாகிய சமாரியன் தான் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணமான குஷ்டரோகியை பார்த்து இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டுட்டு அந்த குணமான குஷ்டரோகி கடந்து செல்றாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியிலேருந்து முதலாவது நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா கீழ்ப்படிதல் தாங்க. அங்கே 10 குஷ்டரோகிகளை நீங்கள் போய் ஆசாரியன் இடத்துல காண்பீங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. வேறு எந்த இடத்துலையுமே நீங்கள் குணமடைவீங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. வழியில் குணமடைவீங்க எதுவுமே சொல்லலை. அவங்க சொன்னது என்னது, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். ஸோ காண்பிக்க தான் சொல்கிறாரு. சுஸ்தமாகும் அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு ஹோப்பு கொடுக்காத அளவுக்கு ஆசிரியர்கிட்ட போய் காமிங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த குஷ்டரோகிகள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவங்க கேட்கலாம், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஆசாரிய நேரத்தில் போய் காமிக்க சொல்கிறீங்களே, எங்களுடைய குஷ்டரோகம் எல்லாமே இப்படி தானே இருக்குது, நாங்கள் எப்படி போய் ஆசாரிய நேரத்தில் காமிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லாதபடிக்கு கீழ்ப்படிந்து இயேசு சொன்னால் ஒரு காரணம் உண்டுன்னு சொல்லி அவங்க கீழ்ப்படிந்து போகிறாங்க. ஸோ போகும்போதே என்ன ஆகுது அப்படின்னா வழியில் சுஸ்தமானாங்க. ஸோ இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்க இருக்கிற அற்புதத்தை முன்கூட்டியே கொடுக்க வல்லவராக இருக்கிறாங்க. ஆசாரியர் இடத்துல போய் காண்பிக்கிறதற்கு முன்னமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குணம் அடைஞ்சிட்டாங்க. அதே போல தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இயேசுவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கான காரியத்தை செய்வாருங்க. ஸோ இந்த இதுலேருந்து நம்ம என்ன விசுவாசத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நன்றி கூறணும். நம்மளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினச்சி நம்ம தினமும் நன்றி சொல்லணுங்க. ஸோ இங்கே 10 குஷ்டரோகிகள், ஆனால் ஒரு குஷ்டரோகி தான் நன்றி செலுத்த போயிருக்காங்க, தேவனை மகிமைப்படுத்த போயிருக்காங்க. ஸோ மிச்ச 9 குஷ்டரோகிகளை பற்றியும் வேதத்தில் சொல்லப்படவே இல்லைங்க. நீங்கள் நன்றி கூறி நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்து ஒருத்தர் செய்த காரியத்துக்கு நன்றி சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்களோட நினைவில் எப்பொழுதுமே இருப்பீங்க. அதே போல தான் இங்கே இயேசு இவரை பார்த்து நீ எழுந்து போ, உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொன்னாருங்க. ஸோ இப்படி இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கும் இல்லை யாரிடத்துல அந்த உதவியை பெறுறோமோ அவங்களிடத்துல போய் என்ன பண்ணணும்னா நன்றி சொல்லணுங்க. இப்போ இந்த நன்றி கூறுதல் மூலமாக என்ன கிடைச்சது, சுகம் கிடைச்சது. இந்த சுகம் நன்மைங்க. ஸோ நீங்கள் நன்றி கூறும்போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும்போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கிற மகிமை நம்மளிடத்துலேருந்து வெளிப்படுங்க. நன்றி கூறினா சுகம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அது மகிமையை காமிக்குங்க. ஏன் அப்படின்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமும் மகிமையும் ஒன்றோடு ஒன்று இருக்குங்க. ஸோ நன்மை கிடைக்கும் போது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணுங்க.
ஸோ இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம சுருக்கமாக என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நன்மை கிடைக்கும்போது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணுங்க. அப்படி நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னா அவர் நம்மளை நினைவு கூர்வார். மகிமையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. ஸோ இன்னும் 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மெயினாக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா மகிமையான காரியங்கள் கிடைக்குங்க. ஸோ நம்ம நன்மை கிடைக்கும்போது கர்த்தரிடத்தில் நன்றி சொல்லணும். அப்படி நன்றி சொல்லும்போது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் மகிமையை காண செய்வாருங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசின உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அடி ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா நீங்கள் செய்த நன்மைகளை ஆவியானவரே அப்பா நாங்கள் நினைவு கூறாமல் நன்றி செலுத்தாமல் இருந்திருந்தோம்னா இந்த காலை அப்பா இந்த வேலையில் நீங்கள் தயவாக எங்களை மன்னிங்கப்பா தகப்பனே. ஆவியானவரே எந்த காரியத்தில் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும்ப்பா. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும்ப்பா. அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டாடி ஆவியானவரே இந்த நன்றி உணர்வை கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.